வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். இது தன்னம்பிக்கையாக இருப்பது எப்படி, ஏன் தன்னம்பிக்கையாக இருக்கணும்? சிங்கம் நீ வீடியோவில் நான் போட்டேன் CQ சக்ஸஸ் அப்படின்னு சொன்னேன். முதல் சி என்னது? கான்ஃபிடென்ஸு. எதுக்காக கான்ஃபிடென்ஸாக இருக்கணும்? நீங்கள் சக்ஸஸ் வேணும்னா முதல் ஃபேக்டர் கான்ஃபிடென்ஸ் தான். இப்போ பிஸ்னஸில் தோக்குறவங்களுக்குன்னு சில பொதுவான காரணங்கள் இருக்குது. ஏன் பிஸ்னஸில் ரிலேஷன்ஷிப்பில் தோக்குறாங்க? அது காரணம் என்ன அப்படின்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள். தோக்கிறதுக்கு முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ நாம் நினைக்கிறதான். யார் என்ன நினச்சா நமக்கு என்ன? ஒரு டீ வாங்கி கொடுக்க யாராவது இருக்காங்களா? ஒரு 100 ரூபா காசு கொடுக்க யாராவது இருக்காங்களா? ஓடி வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு யாராவது இருக்காங்களா? இருந்தால் சந்தோஷம், இல்லையே என்ன பண்ணுறது? மற்றவன் என்ன நினைப்பான்னு நினச்சி நாம் என்ன பண்ண போகிறோம்? மற்றவங்க என்ன நினச்சி நமக்கு என்ன ஆக போகுது? உங்களை ஒருத்தன் புத்திசாலினோ முட்டாளோ நினச்சி உங்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் தான். உங்களை ஒரு ஃபெயிலியர் நினைக்கிட்டோம், சக்ஸஸ் நினைக்கிட்டோம், அதனால் என்ன? நீங்கள் தான். நீங்கள் அழகாக நினைக்கிட்டோம், அசிங்கம் நினைக்கிட்டோம், அதனால் என்ன? நீங்கள் தான். அடுத்தவங்களை புறந்தள்ளுங்க, அவ்வளோதான். உங்களால் முடியும்னு சொல்கிற 4 பேருக்காக நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கீங்க, நீங்கள் ஜெயிப்பன் நம்புகிற உங்களோட ஃப்ரெண்டுக்காக இல்லை வேறு யார் உங்களோட குருக்காக இருக்கீங்க, அவ்வளோதான். அடுத்தவனை பற்றி இங்கேயே யோசிக்கிறீங்க. நாளைக்கு அவனை வந்து ஹெல்ப் பண்ண போகிறான். நீங்கள் அந்த மாதிரி சொன்னவனுக்கு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். இப்போ முதல் பாயிண்ட் என்ன? புறம் தள்ளுங்க, அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் கிரிட்டிசைஸ் பண்ண. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 படிநிலை இருக்குது. முதல்ல நீங்கள் பண்ணும்போது உங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. 2வது படிநிலை உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. 3வது நீங்கள் ஜெயிச்சதை பற்றி என்ன சொல்லுவாங்க? இதனால் இவர் ஜெயிச்சிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது உங்களை ரோல் மாடலாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 4வது படிநிலைக்கு வரணும். முதல் விஷயம் என்ன? உங்களால் பண்ண முடியாது. 2வது ஏன் நீ பண்ணலைன்றது கிரிட்டிசைஸ். 3வது நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தப்பான விஷயம் பண்ணி தான் ஜெயிச்சிட்டாரு. 4வது அவரை மாதிரி நம்மளால் பண்ண முடியாதுப்பா, அவர் வேறு லெவல். இந்த 4வது லெவல் வரணும் அப்படின்னா 2வது என்ன பண்ண தெரியுமா? உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும், அவ்வளோதான். நீங்கள் கார்பரேட்டில் சீட்டு தைக்கிற வேலையில் இருந்துருக்கலாம், ஆனால் பிஸ்னஸில் அப்படி கிடையாது. அங்கே ஏசியில் உட்காந்துருக்கலாம், ஆனால் இங்கே களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கணும். 3 மோடு இருக்குது பிஸ்னஸில். முதல் மோடு ஆக்டிவ் மோடு, பீப்புளோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. 2வது அட்மின் மோடு, எங்கே பாருங்க என்னப்பா நடக்குது, இப்படி எங்கேயோ உட்காந்துட்டு வீட்லேயோ ஆஃபீஸில் உட்காந்துட்டு கேட்குறது. 3வது ஆட்டோ பைலட் மோடு, ஃப்ளைட்டு போயிட்டுருக்கோம், ஃப்ளைட்டை வந்து பைலட் ஓட்ட மாட்டார், ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவார், அது பாட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எல்லாமே ஒரு சிஸ்டம் பேஸில் ஆட்டோ பைலட்டாக இருக்கணுமா? அதை முதல்ல கற்றுக்குங்க. ஒரு பிஸ்னஸை எப்படி ஆட்டோ பைலட்டாக கொண்டு வர்றது, அதுக்கு முதல் 1000 நாட்கள் ஆக்டிவ் மோடில் இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோனோட வெளியில் வரணும். வெயிலும் புழுதியும் வேர்வையும் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். ஏசியில் வாழ்க்கை ஃபுல்லாக உட்காரணுமா? களத்தில் இருங்க, மக்களை சந்திங்க. 2வது விஷயம், தோற்றுருமோன்னு ஒரு பயம். ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம், தோற்றா தான் என்ன? ப்ரெசன்டேஷன் இன்டர்வியூக்கு போகிறோம், தோற்றா தான் என்ன? எக்ஸாம் எழுதுகிறோம், ஃபெயில் ஆனால் தான் என்ன? செத்தாக போகிறோம். இப்போ எக்ஸாம் எழுதுனவங்க ஃபெயில் ஆனவங்களாம் என்ன தோற்றுட்டாங்களா லைஃப்பில்? ஒரு ப்ரெசன்டேஷனில் ஃபெயிலியர் ஆனவங்களாம் தோற்றுட்டாங்களா? ஒரு ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. தோற்றா தானே ஜெயிக்க முடியும், தோற்றா தானே தெரியும் ஜெயிப்பு என்னென்னு. அதுக்காக போங்க. பிஸ்னஸ் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு லவ்வும் ஃபஸ்ட்டு பிஸ்னஸும் எல்லாருக்கும் வெற்றி ஆகிடுச்சா? முதல் வேலையில் நீங்கள் கோல வச்சிட்டிங்களா? நம்பர் 1 வந்துட்டிங்களா? கற்றுக்குங்க நண்பர்களே, அவ்வளோதான். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல, ரொம்ப 2 விஷயம். ஒன்று ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், இன்னொரு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். உங்களை யார் வேணால் புறக்கணிக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடாது. சரி, உங்களை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சாம்பியன், நீங்கள் ஒரு ஹீரோ, நீங்கள் ஒரு ரோல் மாடல், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அதை விட ஒரு மோசமான விஷயம் கிடையாது. எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு தோற்றுருங்க, அவ்வளோதான். செஞ்சு ஏதாவது தோற்றுருங்க, லாஸ் ஆகிடுங்க. அது உங்களுக்கு 1000 விஷயங்களை கற்றுத்தரும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியராக இருக்காதீங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், அட்மிட் பண்ணுங்கள், நான் இதுதான் தப்பு பண்ணுறேன். ஆனால் தோக்குறவங்க எப்படி பண்ணுவாங்க பிஸ்னஸில்? எப்பயுமே நம்ம தப்பை மறைக்க நினைப்பாங்க. நீ நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ நீங்களே எடுத்துங்க, உங்களோட மைனஸ் என்ன? உங்களால் நல்லா பேச தெரியலையா? உங்களால் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க தெரியலையா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய சீனியர் எம்ப்ளாயியோ உங்களுடைய பாஸையோ உங்களோட அப்ளைனையோ கூட்டிகிட்டு போய் ப்ரெசன்டேஷன் காட்டுறது உலகத்திலே கேவலமான விஷயம். இதுதான். முதல்ல நீங்கள் கற்றுங்க, உங்களோட கிளையண்ட்டுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. அதை விட்டு இன்னொருத்தோட ஹெல்ப் எதுக்கு எடுக்கிறீங்க? அதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ என்ன நடக்குது? ஒரு கிரவுண்டில் என்ன நடக்குது? ஒரு கோச்சு நெட் ப்ராக்டிஸில் தான் சொல்லி தருவார். அவர் வந்து கிரவுண்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார், உங்களுக்கு பதிலாக பைரனராக ஓட மாட்டார், உங்களுக்கு ரன் எடுத்து தர மாட்டார். கோச்சோட வேலை நெட் ப்ராக்டிஸில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, உங்களோட தப்பை திருத்துறது. நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து கற்றுக்குங்க. இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன தப்பு இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு கற்றுக்குங்க. முடிஞ்சால் 1-2 கால்ஸ் கூப்பிட்டு போங்க. யாரையும் நம்பி இருக்காது. ஏன்னா யாரையும் நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நம்பி ஒரு 100 பேர் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணுங்கள்? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை தூக்கி எறிங்க. யாருடைய சப்போர்ட்டும் எடுத்துக்காதீங்க. 3வது விஷயம், உங்களுடைய தப்பு என்னென்னு அனலைஸ் பண்ணி லிஸ்ட்டு போடுங்க. ஒரு ப்ரெசன்டேஷனில் என்ன தேவை, என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது,
அது எதுன்னு நமக்கு தெரியல, அதை கற்றுக்குங்க. அதை எப்படி கற்றுக்கணுன்றதை கேளுங்க, கற்றுத்தர சொல்லுங்கள். உங்களோட கோச்சிட்ட உட்காந்து கற்றுக்குங்க, உங்களுடைய மென்டார்ட்ட உட்காந்து கற்றுக்குங்க, உங்களோட அப்ளைன்ட்ட உட்காந்து கற்றுக்குங்க, உங்கள் பாஸ்ட்டை உட்காந்து கற்றுக்குங்க. கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட க்ரியேட்டிவிட்டியாக உங்களோட ஸ்டைலில் டெலிவரி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவீங்க. இன்னொரு விஷயத்தை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க நண்பர்களே. நிறைய பேர் பார்க்குறேன், ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபெயிலியர் ஆகிறவங்கெல்லாம் சின்ன வேலையை செஞ்சுட்டு பெரிய ரெகக்னைசேஷன் எதிர்ப்பாங்க. இதை விட ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. நான் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு சின்ன விஷயம் செய்வாங்க, அதுக்கு பாராட்டுன்னு ஏங்குவாங்க. அது நான் என்ன சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் பாஸாக இருந்தீங்கன்னா இதை பண்ணுங்கள். ஆனால் என்னுடைய பாஸை நான் பாராட்டினதே இல்லை, அந்த பாராட்டுக்காக நான் ஏங்கியிருக்கேன். முடிஞ்ச நீங்கள் பாராட்ட கொடுங்க, சின்ன சின்ன ரெகக்னைசேஷன் கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஆனால் ரொம்ப ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், ஆனால் ப்ரைஸ் பண்ணாதீங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், கண்ணா உன்ட்ட இவ்வளோ பெரிய மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, நீ 1 லட்சம் சம்பாதிக்க சந்தோஷம், 10 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் உன்ட்ட இருக்குது, அதை நோக்கி போ. இந்த சின்ன காசுக்காக சந்தோஷப்படாத. இந்த 1 லட்சம் ரூபா காசுக்காக சந்தோஷப்படுறவங்க யார் தெரியுமா? மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. இவங்க மட்டும்தான் 1 லட்ச ரூபான்றது பெருசாக 6 டிஜிட் இன்கம் பெருசாக நினைப்பாங்க. நீங்கள் யாரும் அப்படி இல்லை நண்பர்களே. என்னுடைய ஃபாலோவர்ஸ் யாரும் அப்படி இருக்க முடியாது, கூடாது. நீங்கள் ஜெயிக்க வந்திருக்கீங்க. மாதம் 10 லட்சம்ன்றது சாத்தியன்றதை பிளான் பண்ணுங்கள். உங்களால் முடியும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிட்டு எத்தனை மடங்கு ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். டபுள் த மணி கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் ஷாப்பில் சொல்லி தருவேன். அது சிம்பிளான டாக்டிக்ஸ் நண்பர்களே, அதை கற்றுக்குங்க. முதல்ல நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்கள். யாருடைய பாராட்டும் உங்களுக்கு வேணாம். நமக்கு காசு ரெகக்னேஷன் வேணும். எப்படி அச்சீவ் பண்ணி வேணும். நம்மளோட ஒரு சின்ன சின்ன செயல்களுக்கும் நம்ம பாராட்டை எதிர்பார்க்க ஆரம்பிச்சோன்னா அது ஒரு போதை ஆகிடும். பாராட்டு ஒரு போதை, அது தேவையே இல்லை. யாரும் உங்களை பாராட்ட வேணாம், நீங்கள் உங்களை பாராட்டிங்க, போயிட்டு அடிச்சு தூக்கி போயிட்டே இருங்க. நண்பர்களே, பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நான் திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு பயப்படாதீங்க. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட தப்பை உணருங்க, அதுக்கு கற்றுக்குங்க. உங்களோட மென்டார்லேருந்து கற்றுக்குங்க. மெயினாக யாருடைய பாராட்டுக்கும் இயங்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களோட பிஸ்னஸும் அந்த டாஸ்க்கும் ஜெயிச்சிரும். நம்மள ஏற்கனவே சொல்கிறேன், நீங்கள் படைக்கப்படும் போதே இந்த பிரபஞ்சம் உங்களை ஒரு சாம்பியனாக படைச்சிருக்கு. சரியா? நீங்கள் ஒரு காட் மேட் ஆப்ஜெக்ட், யூனிவர்ஸ் மேட் ஆப்ஜெக்ட், ஒரு மேன் மேட் ஆப்ஜெக்ட் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உங்களை ஜெயிக்க வைக்க போராடிட்டு இருக்கு. அது கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டித்தர காத்திருக்கு. See you on top.